ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் சா. இன்னைக்கு நம்ம பார்க்குறது சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சாங் தான் வந்திருக்கு. ஸோ இந்த பாட்டு வந்து நேற்றே வரும்னு வெயிட் பண்ணோம். நான் வரல, நேற்று வெறும் ஆடியோ தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இன்னைக்கு தான் அதுக்கான வீடியோ வந்திருக்கு. ஸோ அதை தான் நம்ம இப்போ கேட்க போகிறோம். என்ன படத்துல இருந்து? ஸோ நம்ம எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க பெர்தி. ஸோ இந்த படத்துக்கு தான் வந்து நெக்ஸ்ட்டு சாங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாட்டுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டைட்டலாக இருந்துச்சு. ஹெலெலெலோ அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அதை பார்த்தாலே கொஞ்சம் வேறு மாதிரி வேறு வைப்பாக தான் வருது. ஸோ அதே மாதிரி இந்த இதில் வந்து நம்ம ராம்சரண் சார் கூட வந்து டான்ஸ் பண்ணியிருக்க வந்து ஸ்ருதி ஹாசன் மேம் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஹேஸ் ஏ ஹீரோயினாக வந்து நம்ம ஜான்வி கபூர் மேம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது டைரக்ட் பண்ணியிருக்கிறது வந்து ருச்சிகா சார். ஸோ ஆல்ரெடி மியூசிக் எல்லாருக்கும் தெரியும், நம்ம ஏஆர் ரஹ்மான் சார். ஸோ இந்த மியூசிக் வந்து பாட்டு ஆல்ரெடி 2 பாட்டு நம்ம கேட்டிருக்கோம். ரை ரை ரை, அதுக்கு முன்னாடி ஒரு லவ் சாங். அந்த 2மே சூப்பராக இருந்துச்சு, செம ஹிட் ஆச்சு. ஆல்ரெடி இதுக்கு சின்ன ப்ரோமோ விட்டுருந்தாங்க இந்த பாட்டு எல்எல்ஏன்னு. அது ஒரு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதுலேயே அந்த ஒரு டிரான்சிஷன் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஜான்வி கபூருக்கும் ஸ்ருதி ஹாசன். ஸோ கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஐட்டம் சாங் மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்குன்னு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த பாட்டை கேட்டோம். எங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ப்ரெஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா லிங்க்ல இருக்குது, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. எஸ், வீடியோக்கு வரலாம். மியூசிக் நல்லா இருக்கு. ஏஆர் ரஹ்மான். ராம்சரண் சார் செம்ம. நீ வந்து பாரு, டான்ஸ் வேற லெவல். செம்மையா பண்றாங்கல்ல டான்ஸ். வயசுக்கும் பசிக்கும் மறக்காதே, ரொம்ப நீயும் யோசிக்காத பேசிக்கலாம் வாடா. ஹல்லல்லோ ஹல்லோ ஹல்லல்லோ ஹல்லல்லோ, மாமா மல்லு வெட்டி மல்லு பட்டுதே. வேறு லெவலில் டான்ஸ் சூப்பர். ஹல்லல்லோ ஹல்லல்லோ, மாமா வெட்கம் எல்லாம் விலகி ஓடுதே. ஒரு டேஸ்ட் நீதான் தேடலன்னா பெஸ்ட், நீதான் வாழ்க்கை ரொம்ப ஃபாஸ்ட் தானே ராரா. ஏ தப்பு இல்ல வாழ்க்கை இங்க, உப்பு இல்ல உணவை போல சப்புன்னு தான் வாழ்ந்திடாத வாவா. பொய்யான வேடத்தை எப்போதும் போடாதே, பிடிச்சதை செய்யாமல் பூமியில் வாழாதே. ஹல்லல்லோ ஹல்லோ ஹல்லல்லோ ஹல்லல்லோ, மாமா மல்லு வெட்டி மல்லு கட்டுதே. ஹல்லல்லோ ஹல்லோ ஹல்லல்லோ ஹல்லல்லோ, மாமா வெட்கம் எல்லாம் விலகி ஓடுதே. சட்னி மாஸ்டர். ஓகே. அதான் கொரியோகிராஃபி சூப்பராக இருக்கா? டான்ஸ் ராம்சரண் சார் வேற லெவல். இன்பத்தை போதும்னு எவருமே சொன்னதே இல்லை. வாடா, காமத்தை போல் இல்லைனா உயிர்களின் பிறப்பே இல்லை. வாடா, சுகவாசியானால்தான் சொர்க்கத்தில் இடம் உண்டு. ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு மனம் உண்டு. ஹல்லல்லோ ஹல்லோ ஹல்லல்லோ ஹல்லல்லோ, மாமா மல்லு வெட்டி மல்லு பட்டுதே. சரி, 2 பேருக்கிட்டையும் அவங்க டான்ஸ் பண்றாங்க. ஹல்லோ ஹல்லல்லோ ஹல்லல்லோ, மாமா வெட்கம் எல்லாம் விலகி ஓடுதே. வரும் ஒரு நாளு நீ வந்து பாரு, இந்த வாழ்க்கை தானே இங்க ஜோரு ஜோருடா. உன் தேகம் தீர்க்க, உன் தாகம் தீர்க்க, வா சேர்ந்து போவோம் ஒரு சொர்க்கம் பார்க்கத்தான். வயசுக்கும் பசிக்கும் மறக்காதே, ரொம்ப நீயும் யோசிக்காத பேசிக்கலாம் வாடா.
எஸ். ஸோ ஒரு செம ஹைப்பான ஒரு Song. ஐட்டம் சாங் தான். ஸோ இதில் வந்து 2 பேருமே இருக்காங்க. அவங்க ஸ்டார்டிங்கில் ஸ்ருதி ஹாசன் மேமோட தான் வந்து அதில் அழகாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க அவங்க டான்ஸில். அந்த மியூசிக்லாம் வந்து ரொம்ப வேற மாதிரி சூப்பராகவே நம்ம ரொம்ப ஐட்டம் லெவல்ல அந்த மாதிரி சாங் ரொம்ப பீட்ஸ் அந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்குது. நடுவில் மட்டும் தான் கொஞ்சம் ஃபாஸ்ட் பீட்ஸ் இருக்கு. பட் அந்த பாடின விதமும் சரி, அதுல வந்து டான்ஸ் பண்ண ஸ்ருதி ஹாசன் மேமா இருக்கட்டும், அவங்களோட எக்ஸ்பிரஷன் ஆகட்டும், அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. முக்கியமா ராம் சரண் சார் என்ட்ரிக்கு அப்புறம் ராம் சரண் சார் அந்த அதுக்கப்புறம் அந்த போடுற அவங்க ஸ்டெப், ஆக்சுவலாக அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போது வந்து ரொம்ப அதில் என்ன சொல்லுவாங்க, அந்த சாங் பண்ணதை விட அவங்க ஸ்டெப்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் தான் பார்த்தா நம்ம ஜென்னி மாஸ்டர் அவங்க தான் வந்து பண்ணியிருக்காங்க. அவங்களோட இதுதான் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், வேற லெவல்ல அவங்களோட கொரியோகிராஃபிங் இருக்கும். ஸோ இதுலயுமே நம்ம சொல்ல வேண்டாம், அழகா வந்து 2 ஹீரோயின் வந்து சூப்பரா பண்ணிருக்காங்க. அது அந்த டிரான்சிஷன் ஒரு இதுல அவங்க ஸ்ருதி ஹாசன் மேம் கூட ஆடுறாங்க. அப்புறம் டக்குனு சுத்தி பார்த்தோன்னா இவங்க வராங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இவங்க வருவாங்கன்னு பார்த்தா 2 பேரும் சேர்ந்து காமிக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம திங்க் பண்றதுக்கு அடுத்த லெவல்ல வந்து அவங்க கொரியோகிராஃபி பண்ணியிருந்தது ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட ராம் சரண் சார் வந்து செமையா அந்த ஹேர் ஸ்டைல்லாம் அந்த கொண்டை போட்டுட்டு ரொம்ப அழகா அதுவுமே கியூட்டா இருந்தாங்க அவங்க. அந்த சூப்பரா இருந்துச்சு. மாதிரி அவங்க ஃபேஸ், அவங்க ஃபேஸ், அவங்க டான்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப சூப்பரான ஒரு பாட்டு, நல்ல மியூசிக் வேற அழகாக பண்ணியிருந்தாங்க. பாடல்களுமே நல்லா பாடினாங்க. ஸோ ஓவரால் சூப்பரான ஒரு பாட்டு. கண்டிப்பா அந்த பாட்டுக்கு ரொம்ப வெயிட் பண்ணிருக்கோம். சரி, நெக்ஸ்ட் ட்ரெய்லர் எல்லாருமே பார்த்துட்டோம். அதுலேயே நம்ம நல்லா ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸுக்கு ஒரு ஃபில்ம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இனி ஜூனுக்கு தான் வருது 4th. அது வரைக்கும் அவங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டே இருக்காங்க. அது வந்து இன்னும் அந்த படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் அந்த இதை வந்து இன்னும் ஒரு பெருசாக தான் ஆக்கிட்டு இருக்கு. ஏன்னா நிறையா விஷயம் அதில் காட்டுறாங்க, புதுசாக இருக்குது. ஏன்னா அதெல்லாம் எப்படி கனெக்ட் பண்ணியிருப்பாங்கங்கிறது யோசிக்கும் போச்சுலேயே நம்மளுக்கு இந்த படத்தை பார்க்கணுங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக தோணுது. ஸோ இனி 4th ஜூனுக்கு தான் வருது. ஸோ நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கு என்னன்னு. ஸோ இன்னைக்குள்ள ரியாக்ஷன் எப்படி முடிஞ்சிச்சு, நெக்ஸ்ட் ரியாக்ஷன் எப்படி மீட் பண்ணுவோம். Bye, friends. Like, share, comment, subscribe. Thank you.